ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சி அது அமோகமாக இருந்தது. அது எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருந்தது. அது கற்பனை செய்து பார்த்தால் எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு யூகிக்க முடியாததாக இருந்தது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால் பைபிள் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் பெருகிற்றுன்னு இல்லை, மிகவும் பெருகிற்று. பாருங்க, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார். யூத மார்க்கத்தில் இருந்த மிகவும் முக்கியமானவர்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்முடைய நாட்களிலும் தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷர்களுடைய தொகை நம்ம ஊரில் என்ன செய்யணும்? பெருகணும், மிகவும் பெருகணும். நம்ம சபையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய தொகை என்ன செய்யணும்? மிகவும் பெருகணும். அல்லேலூயா. ஆசாரியர்களில் அநேகரும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா யூதர்களில் முக்கியமான ஊழியத்தில் இருந்தவங்க தான் ஆசாரியர்கள். அப்போ பாருங்கள், இன்றைக்கும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற நபர்கள் ரட்சிக்கப்படாமல் ஊழியம் செய்கிற நிறைய பேர் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. மெயின் லைனில் இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். மெயின் லைன் சர்ச்சஸில் இருக்கிற நிறைய பேர், ஊழியத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? உண்மையிலே மனம் திரும்பணும், உண்மையிலே வசனத்தின்படி வாழணும், உண்மையிலே ரட்சிப்பின் அந்த நிச்சயத்தை உடையவர்கள் அவங்க ஊழியம் செய்யணும். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற சீசரில் என்ன செய்யணும்? மாறணும். இது நடக்கணும்னா என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஊழியத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, எப்போ சபைக்குள்ளே இப்போ கொஞ்சம் சலசலப்பு என்ன செய்யுது இருக்குது. என்ன சீசர்களின் தொகை என்ன செய்யுது? எருசலேமில் பெருகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் முறுமுறுப்புலாம் என்ன செய்யுது? இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த முறுமுறுப்பை நாங்கள் பெருசுப்படுத்த விரும்பலை, இந்த பிரச்சனையை நாங்கள் பெருசுப்படுத்த விரும்பலை. நாங்கள் ஜெபம் பண்ணுறதுலையும் தேவனுடைய வசனத்தையும் போதிக்கணும்ப்பா, அதுதான் எங்களுக்கு முக்கியமானது. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஸ்தானத்திலேருந்து இறங்கி வர விரும்பலன்ட்டாங்க. அதான் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனையை டீல் பண்ண நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இறங்கி வரமாட்டோம். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, நாங்களோ 4வது வசனம், ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். வசனம் இடைவிடாமல் போதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பக்கம் பிரேயர், இன்னொரு பக்கம் ப்ரீச்சிங். ஆமென். பிரேயர் ப்ரீச்சிங், பிரேயர் ப்ரீச்சிங், இதை இடைவிடாமல் நாங்கள் செய்வோம். அதனால தான் தேவ வசனம் விருத்தி அடைந்து. ஜெபம் இல்லாமல் வெறும் பிரசங்கமும் ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. பிரசங்கம் இல்லாமல் வெறும் ஜெபமும் ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டுமே வேணும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான சுவிசேஷகர் ரெய்னார்ட் போங்கே, ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர், ஆப்பிரிக்கா முழுவதையும் ஒரு அசைவுக்குள்ளாக, எழுப்புதலுக்குள்ளாக கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர். அவர் சொல்கிறாரு, ஜெபமும் பிரசங்கமும் 2 கால் மாதிரி. ஜெபமும் பிரசங்கமும் எப்படி? 2 கால் மாதிரி. சரியா? நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த நபர் ஒத்த காலில் நிற்கிற மாதிரி. ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நடக்க முடியும்? இல்லை நான் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நின்னா அதுவும் இன்னொரு காலில் நிற்கிற மாதிரி. அது எவ்வளோ நாள் அப்படி நிற்க முடியும்? அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் 2 கால், ஒரு கால் ஜெபம், ஒரு கால் பிரசங்கம், ஒரு கால் ஜெபம், ஒரு கால் பிரசங்கம்னா முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும், சீசர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் என்ன செய்வாங்க. அப்போ பாருங்கள், இந்த வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சாங்க. நாங்கள் ஜெபமும் பண்ணுவோம், வேத வசனத்தை போதிக்கவும் செய்வோம். அப்போ இதில் நாங்கள் இடைவிடாமல் என்ன செய்வோம்? தரித்திருப்போம். இதில் அவங்க ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தாங்க. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஊழியம் அப்படின்னு வரும்போது அதில் அவர்களே எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை, அதை கண்டுகொள்ளாமல் விட முடியாது, அதை டீல் பண்ணணும். அப்போ அதுக்கு சில பொறுப்பாளர்கள் வேணும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு சில நபர்கள் என்ன செய்யணும்? நியமிக்கப்படும். அப்போ அப்படி ஒரு நேரம் வரும்போது, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை நியமிக்கலை. ஆமென், சொல்லுங்க. தங்கள் விரும்பின ஆட்களை என்ன செய்யலை,
நியமிக்கல. அப்படி அவங்க நியமிக்கிறதுக்கு சில காரியத்தை சொல்கிறாங்க. 3வது வசனத்தில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஒரு 7 பேரை உங்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அப்போ சபையில் பிரசங்கத்திற்கும் ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உலக ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நபர்களுடைய ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் யாருக்கு நல்ல சாட்சி இருக்கோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் எண்ணிக்கை பெருகுது, அதனால தான் வசனம் என்ன செய்யுது, விருத்தி அடைகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களோடு பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்களும் இந்த தேவ வசனம் விருத்தி அடைய, இந்த ஊழியம் வளர்ச்சி அடைய, சீசர்களின் தொகை எருசலேமில் பெருக மிக முக்கியமான காரணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஊழியத்தில் பொறுப்பாக இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவங்க. ஸ்தேவானை குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பொறுப்பில் நியமிக்கப்பட்ட நபர்கள் எப்படி இருக்கணும்? அப்போ ஆலயத்தில் பாருங்க, போதகரே எல்லாத்தையும் எல்லா வேலையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எல்லா ஊழியத்தையும் அவரே என்ன செய்ய முடியாது. அவர் ஜெபம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். அப்போ மற்ற வேலைகள், மற்ற ஊழியங்கள், மற்ற பொறுப்புகள், பணிவிடைகள், ஊழியத்தில் ஒவ்வொருத்தருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிற அந்த வேலையை செய்கிற நபர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நல்ல பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கணும். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும், அப்போ பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு விசுவாசத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? அது வல்லமை, அது வர்றோம், அது ஆவியானவரால் கொடுக்குற ஒரு கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி மேலே இருக்கணும். ஆமென் சொல்லு. இந்த பலிபீடத்தில் ஏறி நீங்கள் நிற்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் உங்களுக்குள்ளே இந்த தகுதி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில போதகர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்களை மேடையில் ஏறி பாட்டு பாட விட மாட்டாங்க, மியூசிக் போட விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, காணிக்க கூட எடுக்க விட மாட்டாரா ஒரு பாஸ்டர்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருக்கும் போது சொல்கிறார், காணிக்க எடுக்க கூட அபிஷேகம் பெறாதவங்க கையில் காணிக்க போய் என்ன செய்ய மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டுடைய ஊழியம் அப்படிங்கிறதுல ஒரு பொறுப்பு வகிப்பதற்கு என்ன இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு க்ரைட்டீரியாவை சொல்லிட்டாங்க. விசுவாசத்தினாலும் ஞானமும் நற்சாட்சியும் நிறைந்தவர்களை உங்களில் 7 பேரை தெரிந்து கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், அது ஜனங்களுக்கு எப்படி இருந்துதான். 5வது வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படி இருந்தது, பிரியமாக இருந்தது. ஏன்னா சரியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. யார் தேர்வு செய்யப்பட்டார்? சரியான நபர்கள். அந்த பொறுப்புக்கு சரியான ஆட்களை செலக்ட் பண்ண, அதுக்கு தேவையான ஆலோசனை அங்கே என்ன செஞ்சது இருந்து. அப்போ சபையில் ஊழியத்தில் சரியான நபர்கள் தேர்வு செய்யப்படும் போது சபை வளர்ச்சி அடையும். ஊழிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நற்சாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கும்போது அங்கே ஒரு வளர்ச்சி என்ன செய்யும், இருக்கும். ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ நம்ம சபையில் இடைவிடாமல் ஜெபமும் பிரசங்கமும் நடந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபத்திலும் போதிக்கிற ஊழியத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அந்த ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கப்படுகிற போது அந்த பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை பெற்றவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவங்களா, விசுவாசத்தினால நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் நற்சாட்சி இருக்கணும். கையை நீட்டி பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் இவருக்கு போய் நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அந்த நபர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கணும். ஊழிய பொறுப்பில் பாஸ்டர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் சும்மா என்ன செய்ய மாட்டார், உடனே ஒரு கூட்டம் கூடிடக்கூடாது. பாஸ்டர் ஒரு முடிவு பண்ணால் சரியாக இருக்குது, இதை பற்றி என்ன செய்யக்கூடாது, டப்புன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுறணும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பைபிள் படி பாஸ்டர் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே நோ அப்பீல். ஏன்னா அவர் சும்மா மாம்சத்தில் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஜெபம் பண்ணி தான் ஒரு முடிவு என்ன செய்வார், எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து அது கம்ப்ளைண்ட் அப்படி இப்படி முறுமுறுப்புன்னு வந்ததுன்னா அங்கே நற்சாட்சி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சபையில் இந்த மாதிரி முறுமுறுப்புகள் அப்போஸ்தலர் காலத்தில் என்ன செஞ்சுருக்கு,
வந்திருக்கு. வந்த உடனே அதை சலசலப்பு பெருசாக நினைச்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. உடனே அதை குறித்த ஒரு தீர்மானங்கள் இப்படி எடுக்கப்படும் போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவையும் தருகிறார், அடுத்த கட்ட வளர்ச்சியும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நம்ம சபையிலையும் பாருங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட வளர்ச்சியை தரணும், தேவ வசனம் விருத்தி அடையணும். சீசர்களின் தொகை எருசலேமில் பெருகினது போல் நம்ம ஊரில் இயேசுவை பின்பற்றுகளோடு எண்ணிக்கை என்ன செய்யணும், பெருகணும். நம்முடைய சபை ஆத்மாக்களினால் நிரம்பி வழியணும். அப்போ நம்ம எல்லோரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கணும், விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும், நல்ல சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன வேலையை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். என்ன பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரோ அந்த வேலையை என்ன செய்யுங்க. ஸ்தேவான் வெளியில் நிறைய அற்புத அடையாளங்களெல்லாம் என்ன செஞ்சான். வெளியில் போய் அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன செஞ்சான், பரப்பினான். கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அவன் கையினால் கர்த்தர் பலத்த அற்புதங்களை அடையாளங்கள் என்ன செய்தார். அப்போ ஆண்டவருக்காக ஏதாவது என்ன செய்யணும், அப்போ தான் எண்ணிக்கை பெருகும். அப்படியே உள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வெளியில் போய் இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள். பொறுப்பை கொடுத்துட்டார் பாஸ்டர், அதனால் இதைத்தான் நான் என்ன செய்வேன். இதுக்கு மேலே வேறு எதையும் எக்ஸ்ட்ரா நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த பொறுப்பை நியமித்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதை தொடர்ந்து இன்னொன்று என்ன செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம செயல்படும் போது தான் சபை வளரும். எத்தனை பேர் சபை வளரணும்னு ஆசைப்படுறீங்க? கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், என்னை விசுவாசத்தினால் நிரப்பும், என்னை நற்சாட்சி உள்ள ஒரு நபராயின் மாற்றும். ஸ்தேவானை போல ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், என் கையினால் அற்புத அடையாளங்கள் நடக்கணும், சபை வளர்ச்சிக்கு நான் முக்கிய பங்கு வகிக்கணும். இதெல்லாம் எங்களுடைய ஆசை ஆண்டவரே. இதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்கள் காண எங்கள் சபையிலையும் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.